ஹலோ எவ்ரிவன். டெம்பிள் ஸ்டைலில் ஒரு புளி சாதம் ரெசிபி அது எப்படி பண்ணுறது நம்ம வீட்டில் பார்க்கலாம். அதோடு இல்லாமல் வறுத்து அரைச்சி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப மனமான ஒரு புளி சாதம் ரெசிபி. ஓகே, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூனு வெந்தயம், 2 ஸ்பூனு வந்துட்டு வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் வந்துட்டு தனியா, அப்புறம் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் சீரகம், 6 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு எள்ளுலாம் நல்லா வெடியை விட்டு நல்லா பொரிய விடுங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வாசனையாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா உடையணும். அந்த கருவேப்பிலை அப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாலாம் வந்துட்டு உடஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் மணமாக இருக்கும் சாத பவுடர். இந்த குவான்டிட்டி வந்துட்டு நீங்கள் வந்து 2 வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைமுக்கான புளி சாதம் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கூட யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இல்லாமல் நைஸாக எவ்வளோக்கு அளவு மிக்ஸியில் நீங்கள் அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் 3 ஸ்பூன் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி தான் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கூட பண்ணலாம். எப்போது போல் 1 ஸ்பூன் ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒன்று கவனமாக வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. எல்லா பருப்பும் அப்படியே மிதமான இதில் இருக்கணும். அப்புறம் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த புளிசாத பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைசல் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு டர்மரிக் பவுடர் போட்டு கொதிக்க விடுங்க. அது எப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி மாவுத்தன்மையாக வரும், அந்த கெட்டி ஆகிட்டு வரும் இந்த குழம்பு மாதிரி. அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிடணும். அதுக்கப்புறம் சாதம் வந்துட்டு வடித்து அதில் போட்டுட்டு நெய் கொஞ்சம் விட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலரிக்கோங்க. வந்துட்டு இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, குழைவாக சாதம் இல்லாமல் நெத்தாக கொஞ்சம் வடித்து எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கோயிலுக்கு கூட நீங்கள் பிரசாதமாக இந்த ரெசிபியை கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நான் தொட்டுக்கையாக இன்றைக்கி வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணேன். அதை வச்சு இன்றைக்கி லன்ச்சு அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். பை.